விஜய் ஆர்கானிக் மாஸ் அப்படிங்கிறாங்க. விஜய் விசிகேவுக்கு என்ன இன்ஆர்கானிக் மாஸா? சார் நீங்க விஜயோட போவீங்களா? சார் நீங்க எடப்பாடியோட போவீங்களா? நீ திரும்ப திரும்ப கேட்கிறாய், நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு தடவை சொன்னா உனக்கு புத்தி வரணும். அவருடைய போஸ்டரை எடுத்துட்டு போய் வீட்டில் பாயா போட்டு படுக்கிற தாய்மார்கள் உண்டு என்று மேடையிலே பேசுவார்கள். அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு. திமுக சந்தித்த நெருக்கடிகள் எல்லாம் அரசியல் களத்தில் விவரிக்கவே முடியாது. நாம் சந்தித்த நெருக்கடிகள் வேறு, அது திமுகவுக்கு இல்லை, அது வேறு. எந்த கொம்பனாலும் எதையும் செய்துவிட முடியாது என்பதற்கு திமுகவில் நாம் முன்னால் இருக்கிற ஒரு வாழும் சாட்சி. திருமாவளவன் சராசரி அரசியல்வாதி இல்லை என்பதை காலம் சொல்லும். அதை புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு இன்னும் 10 ஆண்டுகள் தேவைப்படும். திருமாவளவன் ஏன் திரும்ப திரும்ப சொல்றார் திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம்? ஏன் நீ திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிற? நானாவா சொல்றேன்? நீ ஏன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாய்? எங்க போனாலும் இறங்கணும்னு மைக் எடுத்துட்டு வர. ஏர்போர்ட்டுக்கு போனா மைக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னா மைக்கு, எங்கேயாவது ஹோட்டல்ல தங்கி இருந்தா சாப்பிட்டுட்டு இருந்தா அங்க நேரம் வந்து பைக். சார் நீங்க விஜயோட போவீங்களா? சார் நீங்க எடப்பாடியோட போவீங்களா? நீ திரும்ப திரும்ப கேட்கிறாய், நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு தடவை சொன்னா உனக்கு புத்தி வரணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள். நான் பல முறை சொல்ல வேண்டிய தேவை எனக்கு என்ன வந்தது? எனக்கு என்ன பைத்தியமா? நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை எனக்கு என்ன? நான் தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். அதை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறீர்கள். நீங்களே ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டு நீங்களே கேள்வி எழுப்புறீங்க. நான் எங்கேயாவது சொன்னா? நான் உருவாக்கிய கூட்டணி, நானும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. நாங்க தனியா திமுகவோட போய் எங்களுக்கு ஏதோ 2-3 கொடுங்கன்னு கேட்கல. திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் உருவாக்கிய கூட்டணியில் பகிர்ந்து கொள்கிறோம், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறோம். அது அவங்க மேஜர் பார்ட்னர், நாங்கள் மைனர் பார்ட்னர். அதுக்கு காரணம் இருக்கிறது, அது வேறு. நான் தனியா போய் டிஎம்கேவை டீல் பண்ணல. காங்கிரஸ் தனியா போய் எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கல. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இஸ்லாமிய அமைப்புகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி நாம் இடங்களையும் அதிகாரங்களையும் பகிர்ந்து கொள்வோம் என்று ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்கிறோம். நாங்கள் இடம்பெற்றிருக்கிற கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திமுகவை விமர்சிக்கிற போது அதற்கு நான் பதில் சொல்லவில்லை என்றால் நான் இந்த கூட்டணியில் ஏன் நீடிக்கிறேன் என்பது கேள்விக்குறியாக மாறும். அந்த பதவிக்காக நாங்கள் கட்சி நடத்தவில்லை, உதறிவிட்டு வெளியே வந்தோம், அவ்வளவுதான். இதை புரிந்து கொள்வதற்கும் கொஞ்சம் ஞானம் தேவை. திமுக சந்தித்த நெருக்கடிகள் எல்லாம் அரசியல் களத்தில் விவரிக்கவே முடியாது. நாம் சந்தித்த நெருக்கடிகள் வேறு, அது திமுகவுக்கு இல்லை, அது வேறு. ஆனால் எம்ஜிஆர் இந்த கட்சியை விட்டு வெளியேறிய நேரத்தில் கலைஞருக்கு எதிரான எவ்வளவு அவதூறு பிரச்சாரங்கள். அப்பெல்லாம் ஒரே ஒரு தொலைக்காட்சி இருக்கும், ஒரே ஒரு ரேடியோ இருக்கும், ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் 2 தான் இருக்கும். அவருடைய ஆட்சியை கலைத்த நேரம் மிசா நேரம், 72 எம்ஜிஆர் வெளியேறிய நேரம். அந்த 5 ஆண்டுகள் திமுகவுக்கு அவ்வளவு மோசமான ஒரு நரக வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது. அவ்வளவு பெரிய கண்டம் இருந்த நேரம். எதை திறந்தாலும் கருணாநிதி ஊழல், கருணாநிதி ஊழல், கருணாநிதி ஊழல் என்று. ஆல் இண்டியா ரேடியோ திறந்தா செய்தி வாசிப்புல பூச்சி பருந்து பேர ஊழல், கோதுமை பேர ஊழல், கூவம் சுத்தம் செய்வதில் ஊழல், தினந்தோறும் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு. எம்ஜிஆர் வெளியேறினார், அவ்வளவுதான், அந்த கட்சி ஒழிந்தது. மிசா நெருக்கடியையும் எம்ஜிஆர் வெளியேறியதையும் ஒரே காலகட்டத்தில் சந்தித்த இயக்கம் அது. எம்ஜிஆர் ஒரு சினி பாப்புலர் பர்சனாலிட்டி. அவர் முகத்தை பார்த்தா அப்படியே தக 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 தகன்னு இருக்கும். அவருடைய போஸ்டரை எடுத்துட்டு போய் வீட்டில் பாயா போட்டு படுக்கிற தாய்மார்கள் உண்டு என்று மேடையிலே பேசுவார்கள். அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு. எங்கு திரும்பினாலும் எம்ஜிஆர் பாடல்கள்.
எழுச்சி மிகுந்த பாடல்கள். கலைஞர் ஒரு ஹீரோ இல்லை, ஆனால் ஒரு ஹீரோவை எதிர்கொண்டார். பெரிய மிஷாவை எதிர்கொண்டார். அவரை தவிர அத்தனை பேரும் தூக்கி உள்ள போட்டாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க. இன்றைக்கு முதல்வராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் உட்பட அவ்வளவு பேரும் இன்றைக்கு மிசாவிலே உள்ளே கிடந்தார்கள். அவரோடு நெருக்கமாக இருந்த அவ்வளவு பேருக்கும் காது போச்சு, கண்ணு போச்சு, காலு போச்சு, முழங்கால் போச்சு, முழங்கை போச்சு, அடித்து நொறுக்கினார்கள். அதை தாக்கு பிடித்து அந்த இயக்கம் மறுபடியும் நின்றது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு 89 மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது. கட்டமைப்பு ரீதியாக வலிமையாக இருந்தால், ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே பிடிப்பாக இருந்தால், மக்களோடு எப்போதும் நாம் உறுதியாக நின்றால் எந்த கொம்பனாலும் எதையும் செய்துவிட முடியாது என்பதற்கு திமுகவை நாம் முன்னால் இருக்கிற ஒரு வாழும் சாட்சி. இன்றைக்கு விஜய் வந்தவுடனே இவ்வளவு ஹைப், பயங்கரமான ஹைப். நம்ம மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்தார்கள்? இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவாதித்தார்களா? ஏரியல் வியூலை எடுத்து திரும்ப திரும்ப போட்டு காட்டினார்களா? சினிமா ஹீரோ கூட அல்ல திருமாவளவன், எப்படி இத்தனை லட்சம் பேரை இவரால் ஈர்க்க முடிந்தது என்று யாராவது விவாதித்தார்களா? 3 மணிக்கு வந்தவர்கள் நள்ளிரவு 12 மணி வரையிலும் காத்து கிடக்கிறார்களே, இந்தியாவிலேயே இப்படி ஒரு மாநாடு எங்கும் நடந்ததில்லையே என்று யாராவது சிலாகித்து பேசினார்களா? 7 மணிக்கு மேல கூட்டம் தாங்காதுன்னு பல பேர் ரொம்ப எளிதாக முடிச்சிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க அப்படிதான். இயல்பானது, நான் யாரையும் குறிப்பா சொல்லலை. ஏன்னா மக்கள் 8 மணி வரலும் உட்கார்றது இல்லை. ஆனால் சிறுத்தைகள் 7 மணி, 12 மணி, 1 மணி ஆனாலும் கூட லட்சக்கணக்கிலே காத்து கிடக்கிறார்கள். என்ன விஜய் ஆர்கானிக் மாஸ் அப்படிங்கிறாங்க. விஜய் விசிகேவுக்கு என்ன இன்ஆர்கானிக் மாஸா? காசு கொடுத்தமா, பணம் கொடுத்தமா, சோறு கொடுத்தமா, பிரியாணி கொடுத்தமா, வண்டிக்கு காசு கொடுத்தமா, என்ன பண்ணாங்க? அவங்களா குடும்பமா பிள்ளை குட்டிகளோடு புறப்பட்டு வந்தார்கள். 2 லட்சம் பெண்கள், யாராவது பேசினாங்களா? எவ்வளவு லட்சம் பெண்கள் வந்தார்கள், எவ்வளவு பேர் குடும்பமாக வந்தார்கள் என்று விவாதித்தார்களா? திருமாவளவன் தலைமையில் ஆட்சி அமையும் என்று யாராவது விவாதித்தார்களா? திருமாவளவன் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்று யாராவது சொன்னார்களா? ஏன் இதை சொல்றேன்னா, சொல்லணும்னு ஆசைப்படலை, சொல்ல வேண்டாம். இதுதான் இந்த சமூகம். இப்படித்தான் எல்லாவற்றையும் அவர்கள் மதிப்பீடு செய்வார்கள். அப்படித்தான் நம்மை குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள். இவங்களை ஆசை காட்டினா வெளியே வந்துருவாங்க. திருமாவளவன் சராசரி அரசியல்வாதி இல்லை என்பதை காலம் சொல்லும். அதை புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு இன்னும் 10 ஆண்டுகள் தேவைப்படும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நான் அடிக்கடி சொல்லுவேன், யார் எந்தாலும் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும், எவ்வளவு பெரிய புகழ்பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு போட்டியாளர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் நம் களம் முற்றிலும் வேறானது. நம்முடைய களம் முற்றிலும் வேறானது. இந்த களத்தில் யாரும் நம்மோடு போட்டிக்கு வர முடியாது. இதை நம்மால் மட்டும்தான் செய்ய முடியும். நம்மால் மட்டும்தான் இப்படி ஒரு இயக்கத்தை நடத்த முடியும். எனவே நாம் இன்னும் விழிப்பாக இருப்போம். சமூக ஊடகங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்வினை ஆற்றுகிறோம் என்கிற பெயரில் நாம் அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது. இன்றைக்கு நேர்மை திறத்தோடு நம்முடைய தோழர்கள் செய்தாலும் அது தவறு என்று கண்டித்து, அரசியல் நம்மை நோக்கி வரும். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பிரச்சனைகளுக்காக நாம் கட்சியிலே பொறுப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமனிதர் மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கை வழி நின்று கைகோர்த்து களமாடுவோம் என்பதை சொல்லி, இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.